ஹலோ, ஐம் காயத்ரி கர்ணா. மகாபாரத யுத்தத்தில் யார் அதிகமான வலிகளை அனுபவிச்சாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கா, நிறைய பேர் பீஷ்மர்னு சொல்லுவாங்க, ஏன் கர்ணன்னு சொல்லுவாங்க, திரௌபதின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் தாண்டி இன்னொருத்தர் பயங்கரமான பெயின்ஸ் அனுபவிச்சாங்க. அது யாருன்னா நம்மளுடைய கிருஷ்ணர் தான். எப்படி அப்படின்னு பார்த்தோன்னா, அவர் பிறந்த உடனே அவங்க அம்மா கிட்டேருந்து அவர் பிரிக்கப்படுறாரு. அதுக்கப்புறம் உயிருக்குயிராக ராதையை காதலிக்கிறாரு. ஆனால் கரம் பிடிக்கவும் முடியல. மூணாவது குருச்சேத்திர போரில் அவர் கலந்துக்கிறாரு. ஆனால் அங்கே நடக்கிற ஒவ்வொருத்தருடைய பாவங்களையும் கிருஷ்ணர் தான் ஏற்றுக்கிறாரு. ஏன் துரியோதனுடைய தொடையை பிளக்கிறப்ப கூட அந்த பெயின்ஸை கூட அவர் தான் அனுபவிக்கிறாரு. அபிமன்யு சாகிறப்போ அவனுடைய பெயின்ஸையும் அவர் தான் அனுபவிக்கிறாரு. அங்கே நடக்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் ஒவ்வொருத்தர் அனுபவித்த பாவத்திலையும் துயரத்துலேயும் அத்தனை வழிகளையும் அவரே மறுரூபமாக மாறி அந்த பெயின்ஸ் எல்லாம் தானே வாங்கிக்கிறார். இத்தனையும் சகிச்சுக்கிட்டு கூட காந்தாரியோட சாபத்துக்கும் ஆளாகிறாரு. கடைசியில் வேட்டுவனுடைய அம்பினால் அவர் அடிபட்டு செத்தும் போகிறாரு. இந்த மகாபாரதத்தில் அதிகமான துயரங்களை கடந்தவர் கிருஷ்ணர் மட்டுமே. தேங்க்யூ.